ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு ஒரு புக்கோட ரிவ்யூ பார்க்க போறோம். அது என்ன புக்னா, த டாப் 5 ரெக்ரீட்ஸ் ஆஃப் டையிங். சாகும் தருவாயில நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான வருத்தங்கள்லாம் இருக்கும். இந்த புக்கு படிக்கிறது மூலியமா நம்ப இந்த ரெக்ரீட்ஸ்லேருந்து, இந்த வருத்தத்திலேருந்து எப்படி தவிர்க்கலாம், நம்மளோட ஃபீலிங்ஸ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் மத்தவங்க கிட்ட. 5 முக்கியமான வருத்தங்கள் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த ஆத்தரோட பேரு ப்ரோனி வேர். அவங்க ஒரு நர்ஸா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த ஃபீல்ட இன்டென்ஷனலா சூஸ் பண்ணல. ஒரு ஆக்சிடென்டலா வந்தாங்க. அவங்க பார்ஷியலாவா மியூசிஷியன்ஸா இருப்பாங்க. போயம்ஸ் எழுதுவாங்க. அவங்களே பாட்டு பாடுவாங்க. நெறைய டிராவல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ப்ளாக்லாம் எழுதி ரொம்ப பாப்புலர் ஆன பிறகு, இது ஏன் ஒரு புக்கா போடக்கூடாதுன்னு இந்த புக்க அவங்க பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இத ஒரு படமா பண்ண போறாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க ஹாலிவுட்ல. ஸோ அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. ஃபைன். இந்த புக்கோட ஒன்னொன்னா பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாமா? ஸோ முதல் வருத்தம். நான் எனக்காக என் வாழ்க்கைய வாழ்ந்திருக்கணும். என்னோட வாழ்க்கை வந்து மத்தவங்களுக்காக வாழ்ந்துட்டேன். எனக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். அதுபடி நடக்காம, மத்தவங்களோட எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல. "நீ இப்படிதான் இருக்கணும். நீ இப்படி போனா தான் கரெக்ட்டு." ஸோ என்னோட லைஃப மோஸ்ட் ஆஃப் த டைம் மத்தவங்க எதிர்பார்க்குற மாரி நான் வாழ்ந்துட்டேன், அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நெறைய ஆம்பிஷன்ஸ் இருக்கலாம். ஆனா வந்து மத்தவங்க என்ன நினைப்பாங்க? இத பண்ணா பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க? இத பண்ணா என்னோட ஒய்ஃப் என்ன நினைப்பாங்க? இத பண்ணா என் சில்ட்ரன் என்ன நினைப்பாங்க? இந்த சொசைட்டி என்ன நினைக்கும்னு சொல்லிட்டு, நம்மகிட்ட ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு. ஸோ இந்த ஃபீலிங்ஸு 60, 70 வயசு வரப்ப, அப்ப நினைப்பீங்க, இவங்கலாம் யார் என்ன ஜட்ஜ் பண்றதுக்கு? இப்போ நான் நினைச்சவங்க யாருமே என் கூட இல்ல. நான் ஏன் என்ன பத்தி யோசிக்காம, மத்தவங்கள பத்தி யோசிச்சு என்னோட டைம வேஸ்ட் பண்ணிட்டு, இன்னைக்கு லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் மை லைஃப்ல நான் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுருக்காங்க அவங்களோட பேஷண்ட். ரெக்ரீட் 2 என்னன்னா, நான் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்க கூடாது. ஏன்னா, என்னோட மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஒர்க்குக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். என்னோட ஃபேமிலிக்கு நெறைய டைம் குடுக்கல. என்னோட குழந்தைங்க வளர்க்கறத நான் சரியா பார்க்கல. என்னோட அப்பா, அம்மாவ நெறைய டேக் கேர் பண்ணல. எனக்கான டைம் ஒதுக்கி நான் அத என்ஜாய் பண்ணல. என்னோட மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஒர்க்குக்காகவே ஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னு நெறைய பேர் ரெக்ரெட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் அப்படித்தானே இருக்கோம். ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லாம மணி, மணி, மணி பின்னாடியே ஓடிட்டுருக்கோம். புரியுது மணி இம்பார்ட்டன்ட் தான். ஒரு கட்டத்தில உங்களுக்கு பணம் அதிகமா இருக்கும். அப்பதான் அந்த ஃபேமிலியோட ஃபீலிங்ஸ, அந்த ஃபேமிலியோட இதுவ நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உங்க குழந்தைங்க வளர்ந்துட்டுருப்பாங்க. அவங்க உங்க கூட இருக்க மாட்டாங்க. ஆனா, அவங்களோட சைல்ட்ஹுட்ல ரொம்ப அவங்க பாசத்துக்காக ஏங்கியிருப்பாங்க. பட் உங்களோட பாசத்த குடுத்துருக்க முடியாது. ஏன்னா, பணம் வந்து ரொம்ப நெசசரியான ஒரு விஷயம். அதுக்காக ஓடி, ஓடி, ஓடி கடைசியில அ பணம் முக்கியம் இல்லன்னு சொல்ல முடியாது. அதுக்கான பேலன்ஸ்டு குடுக்காத விட்டோமோன்னு நெறைய பேர் ரெக்ரெட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்க லைஃப்ல நீங்க பணம் பணம் அதிகமா ஓடுறீங்க, இல்ல நெறைய ஒர்க்காலிக்குன்னு சொல்றாங்கல்ல, அப்படி இருந்தீங்கன்னா, உங்க ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, அந்த ஃபேமிலி தான் உங்களோட கடைசி லைஃப் வரையும் வரப்போகுது. 3வது வருத்தம். நான் என்னோட ஃபீலிங்ஸ வெளிக்காட்டியிருக்கணும். அத எனக்குள்ளேயே வச்சு வச்சு, அது வந்து கடைசி வரையும் அது ஒரு பெரிய ஒரு காயமா என் மனசுக்குள்ளேயே இருக்கு. அந்த வருத்தத்த நான் அந்த ரைட்டான பெர்சன் கிட்ட ஷேர் பண்ணல. நான் வருத்தப்படுறேன்னு அவங்களுக்கு தெரியுமான்னும் தெரியாது. ஆனா நான் சாகப் போறேன் அப்படின்னு நெறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்பா, பிள்ளைக்கு சண்டை இருக்கும். ஆம், கடைசி வரையும் பேசாம அப்பா இறந்த பிறகு புள்ள வருத்தப்படுவாரு. "அப்பா கிட்ட பேசியிருக்கலாமே! அப்பா இப்ப ரொம்ப மிஸ் பண்றேன். நான் தப்பு பண்ணிட்டேன்." ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நெறைய சண்டை இருக்கும். ஃபீலிங்ஸ எக்ஸ்பிரஸ் பண்ணாமயே நம்ப நமக்குள்ளேயே வச்சு அது ஒரு ஒரு நாள் பர்ஸ்ட் அவுட் ஆகி ஒரு பெரிய ப்ராப்ளத்துக்குள்ள போய் முடியும். அதுக்கு பதிலா நான் என்னோட ஃபீலிங்ஸ நான் அப்பவே எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கணும். இந்த ஃபீலிங்ஸ எக்ஸ்பிரஸ் பண்ணாம எனக்குள்ளேயே வச்சுட்டு சாகப் போறேன். நான் ஃபீல் பண்றேன்னு மத்தவங்களுக்கு தெரியாது. நான் சாகப் போறேன். 4வது வருத்தம். 4வது வருத்தம் என்னன்னா, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். என்னோட ஏர்லி டேஸ்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் ஒர்க்ல இருந்துட்டேன். ஆனா, எனக்கு புடிச்ச ஃப்ரெண்ட்ஸோட என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஒரு கட்டத்தில பணம் சம்பாதிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ பார்க்கலான்னு யோசிச்சுட்டுருப்போம் நம்ப. அ ஒரு 6 மாசம், 1 வருஷம் சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசாம இருப்போம். திடீர்னு கால் பண்ணி பேசுவோம். ஸோ, அ நம்ப இப்ப நான் காலேஜ் முடிச்சு 15 வருஷம் ஆச்சு. இன்னும் ஒரு மீட்டப் கூட பண்ணல. அரேஞ்ச் பண்ணுவாங்களான்னு ரொம்ப எனக்கு அ எதிர்பார்ப்புகளோட இருக்கு. நான் 35 வயசுல 36 வயசுல இந்த ஃபீல் பண்றேன்னா, பீப்பிள் ஹூ ஆர் இன் 60ஸ், 70ஸ்ல இல்ல பீப்பிள் ஹூ ஆர் இன் டையிங் பெட். அவங்க சாகும் தருவாயில அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு, ம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்க நெறைய பேரு. அதனால உங்க டைம் இருந்தா
ஃப்ரெண்ட்ஸ் கூட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபீலிங்ஸ அவங்களோட எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் நம்மளோட ஃபீலிங்ஸ எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஜென்யூனான ஃபீலிங்ஸ எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம, எந்த ஒரு ம் கான்சிக்வென்ஸும் இல்லாம, அத அவங்க தான் ஒரு லைட்டா எடுத்துப்பாங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு. உங்களோட டைம ஈக்குவலா ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், வொர்க், ஃபார் யுவர்செல்ஃப், ஃபார் யுவர் மைண்ட்ஃபுல்னஸ், ஃபார் யுவர் ஹெல்த். நீங்க எப்போ யு எல்லாத்துலயும் பேலன்ஸா இருக்கீங்களோ, அப்பதான் உங்களோட லைஃப் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். 5வது வருத்தம். நான் ரொம்ப சந்தோஷமா இல்லாத போயிட்டேன். இன்னைக்கு எல்லாரும் சந்தோஷத்த நோக்கி பல நாடுகள் டிராவல் பண்றாங்க. பல கண்டங்கள் டிராவல் பண்றாங்க. ஆனா, வீட்ல இருக்கிற சந்தோஷம் இருக்குல்ல, எனக்கு எந்த எதிர்பார்ப்புமே இல்ல. நான் சந்தோஷமா இருக்கிறேன். அந்த ஆட்டிட்யூட் வந்து இப்ப யாருக்குமே இல்ல. நான் இந்த பொருள் கிடைச்சா தான் நான் சந்தோஷமா இருப்பேன். இந்த ஜாப் கிடைச்சா தான் நான் சந்தோஷமா இருப்பேன். ஆ இந்த ஒரு டெஸ்டினேஷன், இந்த ஒரு கோல் அடைஞ்சா தான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு நெனச்சிருப்பாங்க. ஆனா, அந்த கோல் அடையாம கடைசி வரையும் நம்ம லைஃப் வாழலையோ, நம்ம சந்தோஷமா இல்லையோன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுருக்காங்க அந்த ஆத்தர் கூட. இந்த புக் படிச்சதுக்கப்புறம் என்னோட ஃபிலாசபிலாம் நெறைய இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நான் ஃபிலாசபிக்கலா தான் லைஃப்ப வாழறேன். 100% என்னால வாழ முடியலனா கூட, அட்லீஸ்ட் என்னென்ன ஃபிலாசபிக்கல் எனக்கு ஒத்துப்போதோ, என்னோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒத்துப்போதோ, அதுபடியா தான் லைஃப் வாழறேன். எனக்கு எப்பலாம் பிரச்சனை இருக்கு, இல்ல லைஃப் போர் அடிக்குது, இல்ல ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்ல இருக்கேன்னா, ஒரு முறை கண்டிப்பா நெனைப்பேன், நம்ம ஒரு நாள் சாவ தானே போறோம். எதுக்கு இத பத்திலாம் நெனச்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுவானே? நம்மளோட ஒர்க்க இன்னைக்கு அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அத வாழ்ந்துருவோன்னு ஒரு அத வாழ்ந்துருவோம் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன் எப்பவுமே. ஸோ இந்த புக் படிச்சதுக்கப்புறம் அது ரொம்ப என்னோட தாட்ஸ் வந்து ரொம்ப வைடரா இருக்கு. ம். எத பத்தியும் டூ மச்சா திங்க் பண்றதில்ல. ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். என்னோட யூடியூப் ஜர்னியும் நல்லா இருக்கு. என்னோட ஒர்க்கும் நல்லா போகுது. டூ மச்சா ஒர்க் பண்ண மாட்டேன். 9 டூ அ ஐ மீன் அந்த 9 ஹவர்ஸ்க்குள்ள என்னோட ஒர்க்க முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் என்னோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண தப்புன்னா தப்பு. அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அது வந்து நெறைய சண்டையில முடிஞ்சாலும் கடைசியில ஓகே கரெக்ட் தானேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்ணி அத அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ இப்போ நான் இப்போ என்னோட யூடியூப் ஜர்னி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஜர்னி வந்து எனக்கே புதுசு. அ மத்தவங்க என்ன நினைப்பாங்க நான் இப்படிலாம் எதிர்பார்க்கிறதே இல்ல. மத்தவங்க என்ன வேணா நெனைச்சுட்டு போட்டோம். ஆனா நான் என்னோட ஜர்னில கரெக்ட்டா இருக்கேன். என்னோட வாழ்க்கைய இதுல நானு ஜர்னல் பண்றேன். ஒரு 20, 30 வருஷத்துக்கு அப்புறம் நான் திரும்பி பார்க்கும்போது அந்த நினைவுகள் மட்டும் தான் எனக்கு அந்த நினைவுகள் மட்டும் தான் என் கூட கடைசியில இருக்கும். மத்தபடி யார் என்ன பத்தி நெனச்சாங்க, அ அப்படின்னு எனக்கு எந்த ரெக்ரெட்ஸுமே கண்டிப்பா இருக்காது. ஸோ உங்களுக்கும் நெறைய ரெக்ரெட்ஸ் லைஃப்ல இருக்கும். நீங்க ஒரு 20ஸ்ல இருப்பீங்க, 30ஸ்ல இருப்பீங்க, 40ஸ்ல இருப்பீங்க, 60ல இருப்பீங்க. ஸோ உங்ககிட்ட ரெக்ரெட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ட்ராப் பண்ணிட்டே வாங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ் எடுத்துக்கங்க. உங்களோட ரொம்ப கஷ்டம். இத வந்து இந்த ஒரு ஒரு இத ஒரு பிலாசபிக்கலா இந்த விஷயத்த அப்ரோச் பண்றது. பட் ஆனா ஒன்ஸ் நீங்க இந்த ரிக்ரெட்ஸ் இல்லாம இருந்துட்டீங்கன்னா, உங்களோட லைஃப நீங்க நல்லா வாழ்ந்திருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னொரு புக் ரிவ்யூல நம்ம சந்திப்போம். தேங்க் யூ சோ மச். பபாய்.